இப்போ குறிப்பிட்டு நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சினால அப்படின்னு பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது சார்? பொதுவாக மகர ராசிக்காரங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. கடந்த 29th மார்ச்சில் நம்ம பேசுகிற போது 7.5 சனி முடிவாகி போச்சு. இனிமேல் உங்களுக்கு அடுத்த 30 வருஷத்துக்கு சனி பகவானால் ஒரு தொல்லையும் இல்லை இப்படியெல்லாம் சொல்லிட்டு இப்போ திரும்ப வக்ரகதி ஆகி போச்சு, என்னமோ வருதுங்கிற மாதிரி பயமுறுத்துறீங்களே இப்படின்னு அவங்க கேட்குறதுக்கு தயாராகிறாங்க. இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு வேற ஒரு பெரிய விஷயத்தை ஒன்று டீல் பண்ண வேண்டாம். கொஞ்சம் உங்களோட உடல்நிலைகளை மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிட்டா போதும். ஏனென்றால் சனி பகவான் 3ஆம் இடத்தில் தான் இருக்கிறார். அந்த 3ஆம் இடத்திற்குள்ளாகவே ரிட்டர்ன் வருகிற காரணத்தினால உங்களை நீங்களே மறந்து போய் வினைகளை ஈர்ப்பது அப்படிங்கிறது இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த முதல்ல 2 வீலர் வாங்குறவங்க பாருங்கள், ரோட்டில் எல்லா ஸ்டைலும் பண்ணுவாங்க. இதெல்லாம் கூடாது. அதே மாதிரி முதல்ல கார் வாங்கிட்டு நான் எங்கள் ஊருக்கு திருநெல்வேலிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போகும்போது சரியான டிரைவிங் தெரியலன்னா போகக்கூடாது. இப்படி உங்களுக்காகவே நீங்கள் ஏதோ துன்பம் இழுத்து கொண்டது போல எல்லாம் நிறைய விஷயங்கள் இதில் வரும். இதை தவிர்க்க கற்றுக்கணும். அதே போல் கொடுக்கல் வாங்கல்ல இவங்க ஒரு புது தர்மத்தை இப்போ பேசுவாங்க. நான் இருந்தால் கொடுக்க மாட்டேனா, நீ அதை எப்படி கேட்க போச்சு, இப்படிங்கிற குணங்கள் எல்லாம் இதில் வெளியில் வரும். ஆக்சுவலாக மகர ராசியில் பிறந்தவங்க இப்படிப்பட்டவங்க கிடையாது. மகர ராசியில் பிறந்தவங்க அத்தனை பேருமே வெரி லவ்வபிள் பீப்புள். ஆனால் இப்படிப்பட்டவங்க மனசுக்குள்ள இந்த குதர்க்கமான எண்ணங்கள் வருவதை இந்த சனீஸ்வர பகவான் தூண்டி விடுவார். அவங்களே கேட்பாங்க, எதிர்பார்த்திகளே, ஏன்னா நேற்றுக்கு வரைக்கும் அண்ணாச்சி சூப்பராக பேசிட்டு இருந்தார், இன்றைக்கு என்ன இப்படி ஆகிட்டார், என்னாச்சு இவருக்கு, இப்படி சில நேரங்களில் சில பேர் நினைக்கிறோமா இல்லையா? இந்த மாதிரியான ஒரு சூழல் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற வாய்ப்புகள் உண்டு. பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் படிக்கிற பிள்ளையாக இருந்தாலும் சரி, இல்லை வேலைக்கு போகிறதுக்கு புறப்பட்டு போனாலும் சரி, அது லோக்கலில் கம்பெனிக்கு போனாலும், வெளியூருக்கு போனாலும், வெளி மாநிலம் வெளிநாடுகளுக்கு எந்த ஊர்களுக்கு நீங்கள் வேலைக்கு போனாலும் வேலை செய்கிற போது ஏற்படுறதை விட அந்த போக்குவரத்துகளில் சற்று நீங்கள் கவனம் கொள்ள வேண்டியது கட்டாயம். அது மாதிரி தேவையில்லாமல் வாக்குறுதி கொடுக்கறது, தேவையில்லாமல் ஒருத்தட்ட போய் நெருங்கி போகிறது, அப்புறம் விட்டுட்டு வெளியில் வர்றது, இதெல்லாம் தயவு செய்து பண்ணக்கூடாது. தேவையில்லாமல் இன்னொருவருக்கு போய் ஆலோசனை சொல்கிற வேலையை தயவு செய்து இப்போ வச்சுக்காதீங்க. இது என்ன ஆகும்னு கேட்டால் நம்ம யாரோ ஒருத்தருக்கு துன்பம் கொடுத்துட்ட மாதிரி ஆகிப்போகும். வீட்டுக்குள்ளே கூட பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி குடும்ப உறவுகள் இருக்குது பாருங்கள், இதில் ஒன்று உச்சத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க, அடுத்த 10 நாள் கழித்து பார்த்தா நம்ம 2 பேரும் வாழவே முடியாது, போயிடலாங்கிற அளவுக்கு மல்லு கட்டுவாங்க. இந்த குணபேதங்கள் மனோபேதங்கள் இதெல்லாம் இந்த சனி வக்ர பயிற்சியினால் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய இருக்கிறத பார்க்க முடியும். அப்போ பெரியவங்களுக்கு இப்படி தோணுதுன்னா படிக்கிற சின்ன குழந்தைங்க எப்படி இருக்கும், ஒரு நாள் சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போகும், மறுநாள் முடியாதுங்கோ, இல்லை புக்கை போட்டு வந்துடும், இல்லை வேலை செய்யாது, படிக்காது, இல்லை ஹோம்ஒர்க் எழுதாது. இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் ஒருத்தருக்கு ஏகப்பட்ட துன்பங்களை இவர்களே உருவாக்கி கொண்டது போன்ற ஒரு சூழல். இதுதான் இந்த 3ஆம் இடத்திலிருந்து கொண்டு 2ஆம் இடத்தை நோக்கிய பயணமாக அந்த 3ஆம் வீட்டுக்குள்ளேயே சனி இருக்கிறார். இது இந்த மாதிரியான குழப்பங்களை கொடுக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ரூலை மீறி வாழணும்னு விரும்புவாங்க, ஆசைப்படுவாங்க. இது கட்டாயம் பனிஷ்மெண்ட்டில் கொண்டு விட்டுடும். ஆக அதெல்லாம் செய்யக்கூடாது. நட்பாகட்டும் உறவாகட்டும் எதை எங்கு எப்படி கையாளணுங்கிறத தயவு செய்து இந்த மகரத்தில் பிறந்தவங்க இந்த குறிப்பிட்ட 138 நாட்கள் தயவு செய்து கவனத்தில் வைக்கணும். அதை தான் நம்ம சொன்னேன். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் இந்த 138 நாட்களில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு, அதாவது கால்நடைகள் கால் வந்த போக்கில் அது வாட்டில் போகும், மனுஷன் மனசால் வாழ்கிறவன் அப்படி போக முடியாது, போனால் நல்லா இருக்காது. அப்படி போகிற நேரத்தில் உங்களுக்கு ஒரு வேளை நேரம் கட்டு போய் நல்லா இருக்கலாம், ஆனால் அதோடைய வினை என்பது பிற்காலத்தில் பெருசாக வந்துடும். இதெல்லாம் தர்மம் சொல்லிட்டு போகுது, இதன்படி கொஞ்சம் வாழ கற்றுக்கணும். ரெண்டாவது, இந்த மகரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள், இவங்களுக்கு கொஞ்சம் லாஸ் எல்லாம் தெரிய வரும். அதாவது 100 ரூபா எதிர்பார்த்தேன், ஆனால் வரல, 80 ரூபா தான் வந்தது. அது 100 ரூபா வந்தாலும் கூட எவனோ ஒருத்தர் 20 ரூபா வாங்கிட்டு போட்டான், திருப்பி தரல. இப்படி இந்த பொருளாதார குழப்பங்கள், கொஞ்சம் இழப்புகள், கொஞ்சம் லாஸ் ஆகுறதெல்லாம் வரும். பர்டிகுலராக அந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கட்டி வைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்த்தரப்பாராக வரக்கூடியவங்க வார்த்தையை மாற்றுவாங்க. அதான் நான் 10,000க்கு வாங்கிக்கிறேன்னு சொன்னதை போயிட்டு, இல்லை நான் அப்படி சொல்லவே இல்லை, நான் 8 ரூபா தானே சொன்னேன், இப்படிங்கிற அந்த குழப்பங்களான வார்த்தை இதெல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இது எல்லாத்தையும் மனசில் பதிய வைக்க வேண்டியது ரொம்ப கட்டாயம். இதற்கு தகுந்தபடி இவர்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டால், இந்த 138 நாட்களில் சமாதானமாக போகும், எதையும் ஆத்திரப்பட வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். இப்படிங்கிற ஒரு பாதையை கடைப்பிடித்தால் ஈஸியாக தப்பிச்சுக்கலாம். இந்த 138 நாட்களுக்கு அப்புறம் மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சது தான். கும்பராசிக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் சார்? ரொம்ப திறமசாலிங்க, புத்திசாலிங்க, வீரமானவங்க, வேகமானவங்க, உழைப்பாளிங்க, கொஞ்சம் சோம்பேறியானவங்க, மொத்த கலவை உள்ள குணமுடையவர்கள். இப்போ என்ன நடக்கும்னா,
பேயாக மறந்துடுவாங்க விஷயத்தை. அதாவது சொல்லிட்டு மறந்துடுவாங்க, இல்லை சொல்லலைன்னு மல்லு கட்டுவாங்க. இப்படி வீட்டில் மனைவி ஏதாவது சொல்லிவிட்டால் அதை மறந்துடுவாங்க, வேலை செய்கிற இடத்துல மறந்து போயிடும், இல்லை ஒருத்தர் செய்ய வேண்டிய வேலை இன்னொருத்தர் கையெழுத்து போட்டு முடிச்சிருவாங்க. இது பாருங்கள், இந்த பேங்க்லாம் வேலை பார்க்குற இடத்துல இப்படி நடந்த இனத்துக்காக இருக்குது. இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் இந்த 138 நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன பேடும் பென்சிலும் வச்சு எழுதி வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா டிக் பண்ணிங்கன்னா தலை தப்பிச்சுக்கலாம். இவ்வளவுக்கு மறதிகளை கொடுக்கும். இந்த மறதிகளின் மூலமாக நடக்க போகிறது என்னன்னு கேட்டால் கெட்ட பேர் வரும். இந்த கெட்ட பேர் வர்றதுனால ஒரு பக்கம் ஏழரை எண்ண முடியல இல்லை, அப்போ கெட்ட பேர் வர்றதுனால இவங்களுக்கு கோபங்கள் தலையை தூக்கும். கோபம் தலையை தூக்குகிற போது இருக்கிற இடத்த மாத்துறேன், நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு ஓட ஆரம்பிப்பாங்க. ஏற்கனவே இவர்களுக்கு தெரியும் கடந்த 2.5 ஆண்டுகள் இவர்கள் பட்ட பாடு. குடும்பத்தோடு நாடோடி மன்னனாக ஊரை சுற்றி அங்கே போய் செட்டில் ஆக முடியல, இங்கே இவன் செட்டில் ஆக முடியல, எதை தொட்டாலும் உருப்படாமல் போச்சு அப்படின்னு வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அது சம்பந்தமான எண்ணங்கள் மீண்டும் தலை தூக்கும். என்னோட வேண்டுகோள் அல்லது அட்வைஸ் என்னன்னா, இந்த கும்பராசியில் பிறந்தவங்க இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத இப்போ கடைப்பிடிக்கணும். எதையுமே மறந்து போய் நல்லதும் செய்ய வேண்டாம், கெட்டதும் செய்ய வேண்டாம். இதில் குறிப்பாக பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சில மருத்துவ செலவுகளை கொண்டாந்து கொடுக்கும். இளம் பிள்ளைகளாக இருக்கிற இடத்துலையும் மருத்துவ செலவுகள் வரும். அதாவது வயது முதிர்ந்தவர்களுக்கும் இளம் பிள்ளைகள் 6 மாத குழந்தை, 8 மாத குழந்தை, 1 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இவங்களுக்கும் இப்படிப்பட்ட உடல்நிலை மோசங்கள், அதற்கான மருத்துவ செலவு, தூக்கிட்டு ஓடுறது, இதெல்லாம் வரும். இதெல்லாம் இணைந்தது தானே வாழ்க்கை. உங்களை உங்கள் அம்மா அப்பா அப்படித்தானே செஞ்சுருப்பாங்க. அப்புறம் இதில் வந்து கோவப்பட்ட என்ன பிரயோஜனம் இப்படிங்கிறத ஒத்துக்கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. இன்னொன்று, கணவன் மனைவி 2 பேருமே அரும்பாடுபட வேண்டிய நேரம். 2 பேரும் வேலை பார்க்குறாங்களா, அந்த வேலையை விட்டுறக்கூடாது. நான் இடத்த மாற்றுறேன், இல்லை புதுசாக தொழில் பண்ணுறேன், இல்லை ஈவினிங் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒன்றும் பண்ண வேண்டாம். 7.5 சனி முடிகிற வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது, என்னதான் குரு பகவான் உங்களை பார்த்து கொண்டிருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தில் தெளிவாக இல்லைன்னா இந்த குரு பகவான் பார்த்தும் பிரயோஜனம் இல்லைங்கிற சிக்கலுக்கு போயிடுவீங்க. பயப்படாமல் இந்த மாதிரி ஒரு நேர்கோட்டில் வாழ்க்கையை கொண்டு போகணும். ஆனால் ஒரு பக்கத்தில் பார்த்தா வீட்டுக்குள்ளே சுப செய்திகளும் வரும். இந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்குறது, இல்லை கல்யாணம் பண்ணி கொடுத்த குழந்தை டெலிவரிக்காக வரும். வீட்டில் பேரம்பேத்தி தவழுகிற சத்தங்கள் கேட்கும். இந்த மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, திருவிழாக்கு போகிறது, கூட்டம் கூடுறது, விருந்து கொண்டாடுறது, இப்படிப்பட்ட பல நிகழ்ச்சிகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அப்போ இது எதையுமே ஒத்தி போட தேவையில்லை. நான் சொல்கிறது என்னென்னா, மறந்துடாமல் வேலை செஞ்சுக்கிட்டு போனால் எல்லாம் சரியாக இருக்கும். ஒத்தி போட வேண்டிய அவசியம் இல்லை. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ இந்த சனி என்னதான் ரிவேஷனில் வந்தாலும் கூட வருமானம் குறையாது. சொந்த தொழில் பண்ணாலும் வேலைக்கு போனாலும் எந்த விதத்திலும் உழைப்பு என்பது வீண் போகக்கூடிய வாய்ப்புகள் அறவே இல்லை. ஆக எப்படியுமே இந்த குடும்பத்துக்குள்ளே வருமானம் இருக்குது. ஓரளவுக்கு ஒற்றுமையாக இருந்துக்கிட்டு உடல் நலத்தை பார்த்துக்கிட்டு இப்படி போனால் சிறப்பாக இருக்கும். பேராசைகளை குறைச்சிக்கணும் பெரும் நட்டத்தை தவிர்ப்பதற்கு. ஆக நீங்கள் திட்டமிடுதலெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம். இந்த 138 நாட்களும் போகிற பாதையில் இயற்கையாக அதே ரோட்டில் போயிட்டு அதே ரோட்டில் வீட்டுக்கு வந்துடலாங்கிற மாதிரி இதை கடைப்பிடிச்சே தீரணும். குறிப்பாக இந்த ஷேர் மார்க்கெட்டில் காசு போடுறது, இந்த குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறது, திடீர் தனலாபத்தை தேடி ஓடுறது, இதையெல்லாம் தயவு செய்து இந்த காலத்தில் பண்ணாதீங்க. நீங்கள் போட்டிங்கன்னா அது மட்டும்தான் டவுன் ஆகிடும். அப்போ ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஸோ இதையெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த 138 நாட்களை தவிர்க்க கற்றுக்கொண்டால், இந்த 138 நாட்கள் தவிர்ப்பதற்காக மட்டுமே உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கும்பத்தில் பிறந்தவங்க உண்மையாகவே பிரமாதமாயிடலாம். நோ டவுட். நன்றி சார். நன்றிம்மா.